தமிழகத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை மைய இயக்குநர் ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாகி உள்ளதாகவும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதியில் தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் மேலும் 3 நாட்கள் மழை தொடரும் என்றும், கடல் சீற்றமாக இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், எஞ்சிய மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 18 சென்டிமீட்டர் ஆனைக்காரன் சத்திரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 17 சென்டிமீட்டர் சீர்காழியில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்ற காரணத்தினாலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்கக்கூடும். இப்போ கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரை 1 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. ஆனால் இன்று காலை 8:30 மணி முதல் எடுத்துக்கொண்டால் சென்னை நகரை பொறுத்தவரை 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. விமான நிலையத்தை பொறுத்தவரை 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது.